அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டம், அதாவது மே மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் கிரகநிலையின் வாயிலாக கிடைக்கப்பெற போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 70 ஆண்டு சாபம் நீக்கக்கூடிய ஒரு அதிசயம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிரகநிலை வாயிலாக கிடைக்கப்பெற போகின்றது, எந்தெந்த விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின தகவலை நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றோர் உதவியுடன் வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்கலாம். வேலை செய்பவர்களினுடைய இலக்குகள் நிறைவேற ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் ரிஸ்கான முடிவுகளை எடுக்கிறத இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. நெருங்கிய நபர் ஒருவர் துரோகமும் செய்யலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு விரும்பிய வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. சகோதரர்களினுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். இளைஞர்களுக்கு நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. மற்றவர்களின் சண்டைகளில் இருந்து விலகி இருப்பதே நல்லது. தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம். எந்த ஒரு பெரிய ஒப்பந்தத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். காதல் உறவுகளில் கசப்பு வரலாம். விரும்பாமலேயே ஒருவருடன் வாக்குவாதமும் உருவாகும். முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய சில வேலைகள் நின்று போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில் சில விரும்பத்தகாத பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் திடீரென ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. வேலையில் அதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலையை பற்றி உற்சாகமாகவே இருப்பீங்க. சொத்துக்களில் பாக பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகின்றன. மாணவர்களுக்கு விரும்பிய வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரம் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லைனா பழைய நோய் மீண்டும் வரலாம். வருமான நிலை வலுவாகவே இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கப்பெறலாம். முதலீடு செய்வதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வாகனத்தை கவனமாக ஓட்டுவது ரொம்ப நல்லதுங்க. வேலையில் அதிக சுமை இருக்கிறதுனால மன அழுத்தம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் காரணமாக ஒருவருடன் வாக்குவாதமும் ஏற்படலாம். சட்ட சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கின்றது. படிப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகளும் வரலாம். திருமண வாழ்க்கையில இடைவெளியும் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் முதலீடு செய்வதற்கு முன்பாக அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற பாருங்க. காதலருடன் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மூட்டு வலி தொந்தரவு செய்யலாம். குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்துல லாபம் உண்டாக பெரும் உடல் நிலத்துல சற்று கவனத்தை செலுத்துறது நல்லது. இந்த காலம் புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் சட்ட விஷயங்களில் வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய நண்பர்களை சந்திக்கிறதுனால மனமகிழ்ச்சியாகவே இருக்கும். பயணங்கள் பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும். தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவறான வழிகளில் செல்ல மனம் விருப்பப்படலாம். அதை தவிர்ப்பது நல்லது. இரத்த அழுத்த நோயாளிகள் கவனமாக இருக்க பாருங்க. சரியான நேரத்தில் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இருமல் அல்லது வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. காதலர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க. ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. விரும்பிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியாகவே இருக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரலாம். நீண்டகால நோயில இருந்த நிவாரணமும் கிடைக்கலாம். சட்ட விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது நல்லது. பிள்ளைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்வதும் ரொம்ப நல்லது.
எதிரிகளான தொந்தரவுக்கு ஆளாவீங்க. வேலையில் மன அழுத்தம் உருவாகலாம். தலைவலியால் அவதிப்படுவீங்க. பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க பாருங்க. வாகனத்தை கவனமாக ஓட்டுறதும் காலில் காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அவசியம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க. வியாபாரத்தின் நிலை முன்பை விட சற்று மேம்பட்டும் காணப்படலாம். இருப்பினும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. கூடுதல் வருமானம் வருவதால மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்கலாம். தொழிலில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். புதிய வேலையை இந்த காலகட்டத்தில் தொடங்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதியுடன் நீங்கள் அனைத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க. பணவரத்து ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி இருக்க பெறலாம். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க. உற்சாகமாகவே காணப்படுவீங்க. ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையவும் ஆரம்பிக்கலாம். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் ஏற்படுங்க. எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்பமும் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன லேசங்கள் தெளிவான நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி தங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரலாம். பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை தங்கள் மீது விழும். டென்ஷனை குறைத்து வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது. மனதில் கவலை ஏற்பட்டு நீங்கும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்களை ஏற்படுத்தத்தான் செய்யும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாகவே இருங்க. பணத்தினால் வீண் செலவும் ஒரு சிலவருக்கு பயணங்கள் செல்வதால் அலைச்சல்களும் உருவாகலாம். வழக்குகளில் சாதகமான பலன்கள் உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த பணம் வந்தும் சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்க பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது.
வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. நிதி பிரச்சனைகள் தீர்வதோடு புதிய வருமானத்திற்கான வழிகள் திறக்கப்பெறும். வணிகர்களுக்கு தொழில் சார்ந்த உறவுகள் வலுவாகவே இருக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு கடினமான காரியத்தையும் மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். வீட்டில் சூழ்நிலை மிகவும் நன்றாகவே இருக்குங்க. தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வீட்டின் பெரியவர்களும் தங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தங்களினுடைய அதிர்ஷ்டம் என்று பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. இருப்பினும் சில பல நேரங்களில் எதிர்பாராத நிதி சிக்கல்கள் உருவாகலாம். அதே நேரம் சக ஊழியர்களுடன் பேசும்போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. இருப்பினும் பண விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க. தங்களுடைய நிதிநிலை வலுவடையவும் ஆரம்பிக்கலாம். தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற வலுவான வாய்ப்புகள் அமைய பெறுங்க. வணிகர்கள் முதலீடு செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவாங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய நற்பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை பளுவும் சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் துணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதிலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறப்பான உணவு உண்ணவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்க செய்யும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைகின்றன. தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தால் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க.
இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க.